ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழக முதலமைச்சர் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அப்டேட்டுடைய வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் பார்த்திங்கன்னா பெண்கள் அரசு பள்ளிகள், அரசு உதவிபெறும் பள்ளிகளில் படிச்சுட்டு உயர்கல்வியில் சேரக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே 1000 ரூபாய் தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் வருது. அதே மாதிரி அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட 6லேருந்து 12th வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து +2 முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும்னு தமிழக முதலமைச்சர் மிக முக்கியமான அப்டேட் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா பியூர்லி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஆனால் கேர்ள்ஸை பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட் ஏரியாவில் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இனி வரக்கூடிய வருடங்களில் இதே ஸ்கீம் அரசு உதவிபெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவருக்கும் வரலாம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதமே யாரெல்லாம் இந்த இயரில் உயர்கல்வியில் சேர்ந்துருக்கீங்களோ உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவர்களுடைய அந்த வங்கி கணக்கில் தமிழக அரசின் சார்பாக கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்டேட் ரொம்ப முக்கியமான அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது பஸ் தேங்க்யூ. உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று கோவையில் தொடங்கி வைக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போகிறேன்.